நாம் நினைக்கும் இந்த பூமி அதன் அடியில் இடைவிடாது மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு உயிருள்ள அமைப்பாக உள்ளது. சமீபத்தில் சான் ஆண்ட்ரேயஸ் ஃபால்ட் மற்றும் கஸ்கேடியா சப்டக்ஷன் ஜோன் சந்திக்கும் இடத்தில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் முற்றிலும் மறைந்துவிட்டதாக கருதப்பட்ட ஒரு இழந்த டெக்டானிக் தட்டின் துண்டை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த தட்டு ஒரு காலத்தில் வட அமெரிக்காவுக்கு கீழே தாழ்ந்து சென்ற ஃபர்லன் பிளேட் என்ற பெரும் தட்டின் எஞ்சிய பகுதி என நம்பப்படுகிறது. இதுவரை அந்த தட்டு முழுவதுமாக பூமியின் ஆழத்தில் கரைந்துவிட்டதாக கருதப்பட நிலையில் இப்போது அதன் ஒரு பகுதி இன்னும் உயிருடன் பசிபிக் பிளேட் உடன் இணைந்து மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்த பகுதி மெண்டசினோ ட்ரிபிள் ஜங்ஷன் எனப்படும் மிகச் சிக்கலான நிலநடுக்க மண்டலம். இங்கு பல டெக்டானிக் தட்டுகள் ஒரே இடத்தில் சந்திக்கின்றன. இந்த மறைந்த தட்டு துண்டு நிலநடுக்கங்கள் உருவாகும் விதம், பூமியின் அடிப்பகுதியில் உள்ள இயக்கங்கள் மற்றும் எதிர்கால நிலநடுக்க ஆபத்து கணிப்புகள் ஆகியவற்றை முழுமையாக மாற்றக்கூடியது என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். ஏனெனில் நாம் இதுவரை நினைத்ததை விட பூமியின் அடியில் உள்ள கட்டமைப்பு இன்னும் அதிகமாக சிக்கலானதும் இன்னும் முழுமையாக புரியாததுமாக உள்ளது. இந்த கண்டுபிடிப்பு பூமி ஒரு அமைதியான கோளம் அல்ல, மாறாக அதன் அடியில் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு மறைந்த உலகம் இருப்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது.